சக்கராத்துல் மவுத் என்ற தலைப்பின் கீழாக மரணம் குறித்த ஒரு சில மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கணும். ஏன் இந்த தலைப்பை இப்பொழுது தேர்வு செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக மரணத்தை பற்றிய அதிகப்படியான பேச்சுக்கள் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக நினைவூட்டப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு நிறைய இடத்துல சொல்லி தந்திருக்கு. எந்த அளவிற்கென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது ஓதும் துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒவ்வொரு நாள் பொழுதும் நீங்கள் இரவிலே தூங்குவதற்கு சென்றால் இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று நபிகளார் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இறைவா உனது பெயரால் நான் மரணிக்கிறேன், உனது பெயரால் உயிர் தெழுகிறேன் என்ற பிரார்த்தனை. அப்ப தூங்கும்போது கூட மரணத்தை பற்றிய ஒரு சிந்தனையோடு தான் நாம் தூங்க செல்ல வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை வகுத்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் அல்லாத வேறு வேறு கோட்பாடுகளுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகளில் இது ஒன்று. மரணத்தை பற்றிய பேச்சுக்கள் மாற்று மதத்தவர்கள்ட்ட அதிகமாக இருக்காது. அப்படி மௌத்தை பற்றி அவங்க பேசினால் கூட அபசகுணமாக பேசாத, அது மாதிரி நடந்துற போது என்று மரணத்தை விட்டு வெருண்டோடுகிற ஒரு சூழ்நிலையைத்தான் எல்லா தரப்பு மக்களிடமும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், எல்லா சூழ்நிலைகளையும் மௌத்தை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. நான் மௌத்தாயிரலாம், என் தாய் தந்தை மௌத்தாயிரலாம், மனைவி மௌத்தாயிரலாம், பிள்ளைங்க மௌத்தாயிரலாம், நாங்கள்லாம் மௌத்தாயிட்டா அடுத்து உங்களுடைய நிலைமை என்ன? இப்படியெல்லாம் உங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் அடிக்கடி இந்த பேச்சுக்கள் இருக்கணும். இந்த வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்வோன்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்போம்ல, நான் திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிட்டா என்ன செய்வீங்க, நான் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டுனா உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன செய்யுங்க, இதெல்லாம் பற்றி கூட சில நேரங்களில் பேசலாம். ஆனால் மரணத்தை பற்றிய ஒரு பேச்சுக்கள் நம்முடைய குடும்பங்களிலே பெரும்பாலும் இல்லை என்ற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தூங்கும் போது ஓதுகின்ற இன்னொரு பிரார்த்தனை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா லக்க மமாத்துஹா வ மஹ்யாஹா இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா வ இன் அமத்தஹா ஃபக்ஃபிர் லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இறைவா, நீயே என்னுடைய ஆன்மாவை படைத்தாய், அதனுடைய வாழ்க்கையும் அதனுடைய மரணமும் உனக்குரியது. நீ நினைத்தால் அதை வாழ வைக்கலாம், நீ நினைத்தால் அதை மரணிக்கவும் வைக்கலாம். நீ அதை வாழ வைத்தால் நீ அதற்கு அருள் புரி, நீ அதை மரணிக்க வைத்து விட்டால் அதை நீ மன்னித்து விடு. இறைவா, உன்னிடத்தில் நாங்கள் சுகத்தை வேண்டுகிறோம் என்ற பிரார்த்தனையையும் நீங்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது அல்லாட்ட கேட்டுட்டு போங்கன்னாங்க. இந்த பிரார்த்தனையுடைய அடிப்படை என்ன தெரியுமா? மௌத்தை தராதங்கிற பிரார்த்தனை இல்லை, தந்தா மன்னிச்சிரு, என்ன எனக்கு மௌத்து தான் இந்த இரவு, இதான் லாஸ்ட், எனக்கு துனியாவுடைய கடைசி இரவாக இருந்தால் அப்படியே உயிரை பறிச்சிடாத, எனக்கு மன்னிப்பு வழங்கி என் உயிரை பறிச்சிரு அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை கேட்க சொல்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்த உடனே ஓதுற துஆவை சொல்லி தரும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நாங்கள் மீண்டும் அவனிடத்திலே திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று அல்லாஹுவை நினைத்து, மரணத்தை நினைத்து, வாழ்க்கையை நினைத்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் கேளுங்கள் என்று நபிகளார் காட்டித் தருகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா சதா பேசப்படுகிற ஒரு வார்த்தை எதுவாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது என்றால் மௌத்தை பற்றி, மரணத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டு இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு படி மேல ரசூலா சொல்றாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸாத்தில் மவுத், இன்பங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைச்சு பாருங்கன்னாங்க. நம்ம மௌத்தாயிட்டா நம்ம சூழ்நிலை என்ன? நம்மள நிறைய பேர் மௌத்தை பத்தி நினைப்போம். எப்படி நினைப்போம் தெரியுமா? நான் மௌத்தாயிட்டா யாரெல்லாம் வருவா, யாரெல்லாம் வரமாட்டா, இப்படிதான் சிந்தனை. நம்ம மௌத்துக்கு அப்புறம் துன்யாவை பற்றிய சிந்தனை தான் நமக்கு நிறைய பேருக்கு வரும். நம்ம மௌத்தாயிட்டா நம்மளை வீட்டில் இந்த பக்கத்தில் படுக்க வச்சிருப்பாங்க, நம்மை சுற்றி நம்முடைய தாயும் தந்தையும் மனைவி பிள்ளைங்கள்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, நம்மை பற்றி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மை பற்றி சிலர் குறையும் சொல்வார்கள், அதிகமான பேர் நிறையும் சொல்லுவாங்க, இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப ரசூல்லா சொன்னது மௌத்தை பத்தி இப்படி சிந்திக்க சொல்லல, இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு சிந்திக்க சொல்லல. மௌத்துக்கு அப்புறம் உங்களுடைய மறுமையில் என்ன நடக்கும், மரணத்திற்கு பிறகு உங்கள் ஆன்மாவுக்கு என்ன நடக்கும், ரூஹுக்கு என்ன நடக்கும் என்பதை அதிகம் நீங்க சிந்திச்சு பார்த்தா அங்க தங்க வெள்ளி யூஸ் ஆகாதுன்னு தெரியும், அங்க வீடு பங்களா யூஸ் ஆகாதுன்னு தெரியும், வாகனங்கள் யூஸ் ஆகாதுன்னு தெரியும், உலகத்தில் நீங்கள் சேர்த்த உறவுகள் யூஸ் ஆகாதுன்னு தெரியும். அப்ப நீங்க அமல்களின் பக்கம் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மரணிக்கின்ற உயிர்களுடைய ஆன்மாக்களை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அதே போன்று எந்தெந்த உயிர்களெல்லாம் ரூஹுகளெல்லாம் தூங்குகிறதோ
அந்த ரூகையும் அல்லாஹ் தன் கைவசம் தான் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். தான் நாடிய ஒரு உயிரை அல்லாஹ் தூக்கத்திலிருந்து விழிப்படைவதன் வாயிலாக வெளியே விட்டுறான். மற்ற உயிர்களை அல்லாஹ் கைவசம் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். மரணத்தை பற்றி திருக்குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி தான் குர்ஆன் பேசுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மௌத்தை பற்றி பல வசனங்களில் பேசுகிறான். அல்லாஹ் சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயம் 66வது வசனத்திலே பேசுகிறான். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவன்தான் தன்னுடைய அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். யார்? ரப்புல் ஆலமீன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், அவன்தான் பாதுகாவலர்களை அனுப்பி இந்த உயிர்களை, ரூஹை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். நாம எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்றோமே, நாம ஒவ்வொரு நாள் பொழுதும் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். ஏன் தப்பிக்கிறோம்னா அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறான். நான் பாதுகாப்பை எடுத்துட்டேன்னா உங்களை யாரும் வாழ முடியாது. நான் தான் வானவர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி தெளிவுபடுத்துறாங்க. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய முன்னும் பின்னும் 2 வானவர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 வானவர்கள் மரணம் வருகின்ற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பு தருவாங்க. நீங்க சூழ்நிலை நிறைய இடத்துல வச்சிருக்கலாம். ஒரு சில இடத்துல என்னன்னா பாதிப்பு உச்சபட்சத்தை தொட்டிருக்கும். அந்த இடத்துல நம்ம மௌத்தே ஆயிட்டோங்கிற மாதிரி இருக்கும், ஆனா மௌத் ஆயிருக்க மாட்டோம். தெரியாம போய் ஈர கையோட ஃபேனையோ மற்ற லைட்டை இதை ஆஃப் பண்றதுக்கு, ஆன் பண்றதுக்கு போயிருப்போம். திடீர்னு ஷாக் அடிச்சு இழுத்து போட்டுரும். ஷாக் அடிக்கும் போது தோணும் நம்ம செத்து போயிட்டோம், உங்களுக்கு சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும். ஆனால் அதில் எல்லாம் இருந்து நாம உயிர் தெழுந்து மீண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வலிக்கு கீழே விழுந்திருப்போம், ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்போம். எத்தனையோ சில இடங்கள்லாம் என்னன்னா ஒரு மயிரிழையில் நாம் உயிர் தப்பியது என்று சொல்லுகின்ற எல்லாருக்கும் அந்த நேரங்கள் வந்திருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைங்கிற அளவுக்கெல்லாம் கூட சில பேருக்கு வந்திருக்கலாம். அப்படி நொடி பொழுதுல உயிர் தப்பிய நேரங்கள் எல்லாம் ஏதோ நமக்கு நம்முடைய திறமையை கொண்டு தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. இறைவன் உங்களுக்கு இந்த நாளில் மௌத்த நாடல, இதுவரைக்கும் நாடல. அதனால் நாமெல்லாம் இந்த உலகத்தில் தப்பித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தியை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான். வயுர்சில் அலைக்கும் ஹஃபலத்தன் ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வந்தா, நான் மௌத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, தவஃபத்துஹு ருசுல்னா வஹும் லா யுஃபர்ரித்தூன், நமது வானவர்கள் அவருடைய ரூஹை பறித்து விடுவார்கள், உயிரை எடுத்துருவாங்க, புடுங்கிடுவாங்க. அவர்கள் அந்த பணியில குறை வைத்ததே கிடையாதுங்கிறான். பொதுவாக வானவர்களுடைய பண்பாடு எப்படிப்பட்டதுன்னா, இறைவன் ஒன்றை கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க. எதை ஏவினானோ அதற்கு முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய ஒரு பெரும் படைப்பினங்கள் அந்த வானவர்கள். அந்த வானவர்கள் பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருப்பாங்க. அதுல குறிப்பா அல்லாஹ் சொல்றான், பஞ்சுவாலிட்டின்னு என்ன தெரியுமா? வானவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய இந்த இடம் இருக்குத, குறை வச்சதே கிடையாது. எந்த வானவராக இருந்தாலும் சரி, அந்த ரூஹை கைப்பற்றக்கூடிய இடம் வந்து விட்டால் அதிலே குறை வைத்தது கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரா சஜிதா என்ற 32வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இறைவன் நினைவுபடுத்துகிறான். குல், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதை உக்கிலபிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய ஒரு வானவர் உங்களை கைப்பற்றுவார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வானவர், நிறைய பேர் இப்படி சில மார்க்கத்திற்கு புறமான சில செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்ராயல்னு ஒரு வானவர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லா ரூஹையும் கைப்பற்றுகிறார், அப்படியெல்லாம் சில கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அது மார்க்கத்தில் இல்லை. இஸ்ராயல்னு ஒரு வானவரே கிடையாது. வானவர்களை பற்றி மார்க்கம் நமக்கு நிறைய இடத்துல சொல்லி இருக்குது. சில வானவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, சில வானவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படலை. அப்படி வானவர்களுடைய பெயர்களை இஸ்ராயல்னு ஒரு வானவர் கிடையாது, இஸ்ராபில் இருக்கு. இஸ்ராபில் யாரு? யாருக்கு தெரியும்? சூர் ஊதக்கூடியவர். அவருடைய பணி என்னன்னா, மறுமையினுடைய நேரத்தில் சூர் ஊதுவதற்கென்று அல்லாஹ் பணிப்பான். அந்த நேரத்தில் அந்த வானவர் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவார் என்று மார்க்கம் சொல்லி இருக்கு. இப்ப இஸ்ராபில் இருக்குது, இஸ்ராயில் கிடையாது. இஸ்ராயில்ங்கிற ஒரு வானவரே மார்க்கம் நமக்கு சொல்லி தரல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மரணத்திற்கென்று ஒவ்வொரு தனி நபருக்கும் அல்லாஹ் வானவரை படைச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு சிறியவருக்கும், ஒவ்வொரு முதியவருக்கும் ஒரு வானவர் இருக்கிறார். இவர் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னது? இந்த ஆன்மாவுடைய உயிரை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் படைச்சிருக்கிறான். அவங்க கூடயே நிற்பாங்க. 2 வயசுல நம்ம பிறந்ததுல இருந்து 2 வயசு, 10 வயசு, 20 வயசு, 50 வயசு, 60 வயசு கூடவே இருப்பாங்க. நம்ம எங்க போனாலும் வருவாங்க. அவர்களுடைய நேரம் வந்து விட்டால், அல்லாஹ் அந்த நேரத்தில் பணியை கொடுத்து விட்டால் உயிரை பறிச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் அவங்க வேலை. அதற்காக வேண்டிய ஆண்டாண்டு காலம் நம்மை சுற்றி நிழலை விட மிக நெருக்கத்தில் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படி மரணத்தை பற்றி சொல்லி தந்த இடங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வஜா சக்கரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாகவே மரண அவஸ்தை வந்து விட்டது. நீங்கள் எதை விட்டு வெறுண்டு ஓடிக்கொண்டிருந்தீர்களோ, எதை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ, அந்த மரண அவஸ்தை உண்மையாகவே வந்து விட்டது என்றெல்லாம் இறைவன் திருக்குர்ஆனிலே மரணத்தை பற்றி பேசுகிறான். இப்ப டாபிக் மரணத்தை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுதுங்கிறது இல்லை. மரண வேளைகளில் ஒரு ஆன்மா எப்படிலாம் நடக்கும், ஒரு ஆன்மா விஷயத்தில் அல்லாஹ் எப்படிலாம் நடந்து கொள்கிறான்,
இதை மார்க்கம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லித் தருகிறது என்பதை அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ளத்தான் இந்த தலைப்பு சக்கரத்துல் மவுத், மரணத்தினுடைய அவஸ்தை என்ற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்து இருக்கிறோம். முதல்ல இந்த சக்கராத் அப்படின்னா இதுக்கான அரபி வார்த்தைக்கான அர்த்தம் வந்து போதைன்னு அர்த்தம். சக்கராத் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தரன் நாச சுக்காரா, நபியே மறுமையில் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே இவங்க மறுமையில் மக்ஷர் திடலில் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒலாக்கின்ன நாச சுக்காரா, மாறாக அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் இல்லை. ஒலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹுடைய வேதனை கடுமையானது என்பதை பார்த்ததனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எல்லாம் போதையோடு இருப்பாங்களாம். போதையில் இருக்கிற மாதிரியே தெரியுமா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாளை மறுமையில நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் அத்தனை பேருமே போதை வயப்பட்டவர்களாக அந்த மறுமை நாளில் நிற்பாங்க. ஆனா உண்மையில் அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் இல்லை, அவர்கள் அல்லாஹுடைய வேதனையின் கடுமையை பார்த்தவர்கள். எவ்வளவு கடுமையான வேதனையா, அதுல மதிமயங்கி போய் அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல வந்து என்னன்னா சக்கராத்துங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. சக்கராத் அப்படின்னா அந்த நேரத்தினுடைய போதை, மதிமயக்கம். அங்க என்ன நடக்குங்கிறத ஒரு யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அந்த இடத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான மீண்டும் துன்யாவுக்கு வரமாட்டான். ஆகிரத்துக்கு போறதுக்கான முதல் கட்ட பாதை தான் சக்கராத் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இது ஒரு வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நெருக்கத்தில் இருக்கிறாங்க. மரணத்திற்குரிய அந்த அறிகுறிகள்லாம் வந்து கடைசி கட்ட நாள். அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் படுக்கையிலிருந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு குளிப்பதற்காக தண்ணீர் பாத்திரம் கொண்டு வரப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி தனது கையை அந்த பாத்திரத்தில் தண்ணிக்குள்ள முக்குறாங்க. தண்ணீரை எடுத்து முகத்தை தடவிக்கொண்டே சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், மரணத்தில் பல அவஸ்தை இருக்கு. யாரு சொல்ற வார்த்தை பாருங்க. உலகத்தில் பெரும் பெரும் பாவத்தை எல்லாம் செய்த நபர் கிடையாது. இறைவனை மறுத்து, இறை தூதரை மறுத்து, இறை வேதத்தை மறுத்து, மறுமையை மறுத்து வாழ்ந்த மனிதர் பேசல. இந்த உலகத்தில் ஒரு நபருக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நபருக்கு தான் கிடைக்கணும் இருந்தா அது ரசூலுல்லாஹ் தவிர வேறு யாரும் அந்த இடத்துல தேர்வு ஆகாது. அப்படிப்பட்ட நபர் சொல்லுகிறார், மரணத்தில் பல அவஸ்தை இருக்கு, பல வேதனை இருக்கு, தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பல இன்னல்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்கிற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அந்த மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிடும், நமக்கு தான் டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு நிகழ்வு. மவுத் ஆகுறாரு, திடீர்னு ஆக்சிடென்ட்ல ஒரு அடி, ஆள் மவுத்து. ஷாக் அடிக்க ஒரு 2 நிமிஷம் அப்படி கரண்ட பிடிச்ச மாதிரி நிற்பார், ஆள் மவுத்து. வலிக்கு கீழே விழுந்து மூக்கல் அடி விழும், ஆள் மவுத்து. தூங்கிக்கிட்டே இருப்பார், திடீர் மவுத்து. இப்படி எல்லாம் நமக்கெல்லாம் தோணுவது ஒரு நொடி பொழுதில், ஒரு சில நிமிடத்தில் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நாம நினைக்கிறோம். நமக்குத்தான் அது ஒரு சில நொடி பொழுது, நமக்குத்தான் அது நிமிட பொழுதுகள். மரணிக்கின்ற நபருக்கு அது சாதாரண ஒன்று கிடையாது. அது ஒரு உலகம், அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை அவர் கடந்துதான் மரணத்தை அவர் அடைகிறார் என்பதை மார்க்கம் நமக்கு பல இடங்களில் நினைவுபடுத்துகிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒவ்வொரு அடியார்கள்ட்ட வானவர்கள் வந்து உடனே ரூஹ பறிக்க மாட்டாங்களாம். வானவர்கள் பேசுவாங்களாம் அந்த அடியார்கிட்ட, எல்லா அடியார்ட்டையும். அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, வானவர்கள் அந்த அடியார்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா. இதை பற்றி மார்க்க நமக்கு பல இடங்களை சொல்லி தந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஒரு அடியார் மௌத்தாகும் போது மனநிலை எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தருணம் வந்து என்னன்னா ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கொண்டு வராங்க. என்ன செய்தி தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த செய்தியை சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார், இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன செய்தி தெரியுமா? நபிகளார் சொன்னார்களாம், மன் அஹப்பல் லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹும் விரும்புகிறான். ஒருத்தர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினார்னா அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புறான். மன் கரிக லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்து விடுகிறாரோ, கரிகல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுத்து விடுகிறான் என்று அபூ ஹுரைரா சொன்னாரே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாரே, இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவருக்கு என்ன தெரியுமா ஷாக்கு? அல்லாஹ்வை சந்திக்கிறதுனா மௌத்துக்கு முன்னாடி சந்திக்க முடியுமா? முடியாது. மௌத்து தான் சந்திப்பதற்குரிய முதல் கட்ட நேரமே அதுதான். அப்ப மௌத்தை விரும்பணுமோ? மௌத்தை விரும்பினா தான் அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா? மௌத்தை வெறுக்க கூடாது. நம்மள யார் அப்படி இருக்கிறா? நம்மள எந்த நபராது மரணம் வந்தா ஏத்துக்கிற மனநிலையில இருக்கிறோம். விரும்புற நபர் யாரு? மார்க் அப்படி காட்டி இருந்துச்சா மௌத்தை விரும்புங்க, மௌத்தை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படி இஸ்லாம் சொல்லுச்சா? அப்படி இஸ்லாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமா சொன்னாங்க, நீங்க வாழ்க்கை அதிகமா விரும்புங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது யார் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அதிக செல்வ செழிப்புகள் வேண்டும், வாழ்வாதாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அவர் என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? உறவுகளோடு சேர்ந்து வாழணும். நாங்கள் அப்போ மார்க்க நமக்கு வழிமுறை என்னப்படுத்துது? நிறைய நாள் வாழத்தான் ஆர்வம் முட்டுது. நீங்கள் நிறைய நாள் வாழ வாழ இன்னும் கூடுதலாக நன்மை கிடைக்கும். செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கான ஒரு நேரம் கிடைக்கும். அப்படின்னு தான் மார்க்கம் காட்டுது. அப்போ மௌத்தை விரும்ப சொல்லலை இஸ்லாம். வந்தா பயப்பட வேண்டாம்னு சொல்லுது. மௌத்து வருது, நீங்க அதுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி கோழையாக அப்படி மாறுற ஒரு மனநிலை வந்து என்னன்னா முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மரணத்திற்கு ஆசையும் படாதீங்க. எப்படி வரத்தான் போகுது, அதுக்கு போட்டு இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று மார்க்கம் கேட்குது. இந்த நபி தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணும்னு இஸ்லாம் சொல்லுது. விரும்பினாதான் அல்லாஹ் விரும்புவான்னு சொல்லுது. அப்ப மௌத்தை நாங்க விரும்பணுமா? நாங்க வெறுத்துட்டு அல்லாஹ் எங்களை வெறுத்துருவானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் விளங்கிய விதம் தப்பு அப்படிங்கிறாங்க. இதற்கு நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் விளக்கம் கேட்டேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் தவறாக விளங்கியிருக்கீங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு கேட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்களும் தவறாகத்தான் நினைத்தீர்கள் என்று சொல்லி என்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு ஆன்மா, ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகிற அந்த நேரம் இருக்குது, அவனுடைய பார்வைகள் அலைமோதுமா, அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுற அந்த நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆளு போய் சேர போறாருன்னு அர்த்தம், மௌத் ஆக போறாருன்னு. அந்த பார்வைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கும். அவருடைய உள்ளம் வந்து என்னன்னா கொதித்து கொண்டிருக்கிற பாத்திரத்தை போன்று சத்தமிடக்கூடிய நிலையில் அது மாறும். அவருடைய உடலில் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போய் நிற்கும். இதுதான் மௌத்துக்கான முதல் கட்ட சிம்டம்ஸ். இதை அடைஞ்சிட்டாருன்னா மௌத்து நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். மௌத்து ஆகல, மௌத்தை நெருங்கிட்டார். இந்த நேரத்தை ஒருவர் அடைந்தால் மலக்குமார்களை பார்த்துருவார். மறைவானதை எல்லாம் திறந்து வச்சிருவோம். இத்தனை ஆண்டுகள் நம்ம கூட இருந்த மலக்குமார்களை எல்லாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு அல்ல பார்வைகளை திறந்து வைத்து விடுவான். பார்வை கூர்மையாயிரும், எல்லாத்தையும் பார்க்கலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அவர் துன்யாவையும் பார்ப்பார், ஆகிரத்தையும் பார்ப்பார் ஒரே நேரத்தில். துன்யாவில் பக்கத்தில் மனைவி இருக்கும், தாய் இருக்கும், தந்தை இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், சுற்று வட்டாரம் எல்லாரும் இருக்கும். எல்லாம் பேசுறது காதல் விழும். இவரால் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. இங்க வானவர்களை பார்த்துருவார், இங்க பார்த்ததை இங்க சொல்லவும் முடியாது. அவர் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை ஒரு அடியார் அடைந்தால், அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். இது லேசில் கிடைக்காது. அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க வெறுத்து விட்டால் அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுத்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு அடியாருடைய ரூஹ் பறிக்கப்படுது. அந்த நேரத்தில் பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைமோதுமா, அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பார்வை. அவர் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயத்தெல்லாம் பார்க்கிறார். இதுவரைக்கும் துன்யால பார்க்காத ஒரு விஷயத்தையெல்லாம் பார்க்கறதுனால பார்வைகள் அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளங்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்குது, கொதிக்குது. அவருடைய உடல் ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பார்க்காத புதிய நிகழ்வை பார்க்க ஆரம்பித்ததனால் இப்படி நடக்குதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னன்னா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாக்கு போறாங்க. அவங்களுடைய மனைவி தான் உம்மு சலமா. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாவே அவங்க மாறிடுறாங்க. அபூ சலமா மௌத்தாயிட்டாங்கிற செய்தியை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லத்துக்கு போறாங்க. அவங்க ஜனாசா படுக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையிலேயே, அப்படி படுத்த நிலையிலேயே ஆளுடைய ரூஹ் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க கண்ணு திறந்தே இருக்கு. மௌத்தானதுக்கு அப்புறம் ரசூலா என்ன பண்றாங்க, கண்ணை லைட்டா கசக்கி விட்டு கண்ணை மூடி விடுறாங்க. மூடி விட்டுட்டு ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த ரூஹை அந்த பார்வை பின்தொடருதுன்னாங்க. ரூஹ் போதில்ல, அந்த ரூஹ் அந்த பார்வை தேடுமா. அவருடைய ரூஹ் அந்த உடம்புல எங்க இருக்குன்னு இது வரைக்கும் உலகத்துல யாரும் கண்டுபிடிக்கல. மனிதனுடைய அறிவு எதையெல்லாம கண்டுபிடிக்கிறான், ரூஹை கண்டுபிடிக்க முடியல. ரத்தத்தை முழுசா உறிஞ்சு எடுத்துட்டா உயிர் பெருமா இல்லையா? அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கா? இல்ல. இதயத்தை எடுத்துட்டா உயிர் பெருமில்ல, ஆனா இதயம் மாத்தி வைக்கப்படுது. அப்ப இதயத்துல உயிர் இருக்கா? கிடையாது. அப்ப மனிதனுக்கு எங்க உயிர் இருக்குங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. உயிர்னா என்ன? அது மூளை தானா? மூளையை எடுத்துட்டா மூளை செத்தவன் கூட உயிரோடு இருக்கிறானே. மூளைச்சாவு வந்தா உயிரோடு இருக்கானா இல்லையா? மூச்சு விடுறானா இல்லையா? மலஜலம் கழிக்கிறானா இல்லையா? அவன் படுக்கையில இருப்பான், அவன் எந்திக்கவே மாட்டான். அவன் வந்து படுக்கையில் ஏதாவது வந்து உயிரோடு இருக்கிற ஒரு பிணமாக மாறி விடுவான். ஆனால் உயிரோடு தான் இருக்கிறான். அப்ப மூளை இறந்து போனவனும் உயிரோடு தான் இருக்கிறான். இதயம் மாற்றப்பட்டவன் உயிரோடு தான் இருக்கிறான். ரத்தம் மாற்றப்பட்டவன் உயிரோடு தான் இருக்கான். எங்க இருக்கு உயிர்? உயிரை பற்றிய ஒரு அறிவு உலகத்தில் இதுவரைக்கும் அவனும் கண்டுபிடிக்கல. அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் இன்றைக்கு தலை சிறந்த அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பண முதலைகள்கிட்ட இருந்து பணத்தை பெற்று ஆய்வு செய்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆய்வரங்கம் எது தெரியுமா? உயிர்னா என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா யாருக்கும் மௌத்தே கிடைக்காது. இவனுடைய முடிவு அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ராயிக்கத்துல் மௌத், உலகத்தில் வாழ்ற எல்லாரும் செத்து தான் ஆகணுங்கிறது இறைவனுடைய ஏற்பாடு. மௌத்தை விட்டு விதிவிலக்கு யாரு கிடையாது, நபிமார்களே கிடையாதுங்கும் போது உலகத்தில் யாரும் இருந்து விதிவிலக்கு இல்லை. அப்ப இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லிச்சு, அதுல தேவையெல்லாம் போட்டு காசு செலவழிக்க வேண்டியதில்லை, ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. ஆனா உலகத்தில் இதற்கு ஆய்வு நடக்குது. உயிர்னா என்ன? அந்த உயிரை மாற்றி அமைக்க முடியுமா? ஒருத்தர் சாக போறான், 80 வயது ஆயிடுச்சுன்னா அவருடைய உயிரை தூக்கி 20 வயசு ஆள்ல கொடுத்துடலாமா? மீண்டும் அவர் இளமையா மாறிடலாம். இதற்கு ஆய்வு நடக்குது. அப்ப உயிரை பற்றி ஒரு தெளிவான திட்டவட்டமான ஒரு முடிவு இல்லாத முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரல. அந்த உயிரை
ஒரு மனிதனுடைய பார்வை கடைசி நேரத்தில் உயிர் பறிக்கப்பட்டவுடன் பார்க்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹ் அகல் யுத்தத்தில் நிற்கிறாங்க. அகல் தோண்டி கொண்டு இருக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிள்ளைங்க வந்து என்னன்னா ஏறத்தாழ ஒரு 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைகள் 7 இல்லை 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் வந்து என்னன்னா ஹதீஜா அம்மையார் மூலமா 7 பிள்ளை, 3 ஆண் பிள்ளை 4 பெண் பிள்ளை. பிறகு மாரியத்துல் கிப்தியா என்று சொல்லப்படுகிற ஒரு அடிமை பெண் வாயிலாக இப்ராஹிம் என்ற ஒரு பிள்ளை. மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. ரசூலுல்லாஹ் வாழும் பொழுதே நான் 3 பெண் பிள்ளையும் 4 ஆண் பிள்ளையும் பறி கொடுத்துட்டாங்க. வாழும் போது 4 ஆம்பளை பிள்ளை மௌத்து, 3 பொம்பளை பிள்ளை மௌத்து, ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத் ஆகும்போது ஒரு பிள்ளை மிச்சம். யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தான் மிச்சம். அவங்களும் அடுத்த 6 மாசத்துல மௌத் ஆயிட்டாங்க. அந்த செய்தி நமக்கு இருக்குது. அப்ப இந்த நேரத்தில் வந்து என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அவங்க வந்து என்னன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மகள்ல ஒருத்தங்க, இவங்க பிற்காலத்தில் கொஞ்ச நாள்ல மௌத் ஆயிடுறாங்க. இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்து அழைப்பு வருது, மதீனாவிலிருந்து அகல் தோன்ற இடத்துக்கு வருது. அவருடைய மகன், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, மவுத்து நெருக்கத்தில் இருக்கிறாங்க, மூச்செல்லாம் வாங்கி வாங்கி இழுக்குது. அப்ப அப்படி இருக்கிறனால என் மகன் மரணிக்க போறாரு போலக்கு எங்க வாப்பா கூட்டுவாங்கன்னு அழைப்பு விட்டுருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க அந்த சூழ்நிலையை, அங்க ஊர்ல அங்க அகல் இடத்துல இருந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, எடுத்துக்கொண்டதும் கொடுத்து கொண்டதும் அல்லாஹ்வுக்குரியது. எதை அல்லாஹ் எடுத்தானது அது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. எதை அல்லாஹ் கொடுத்தானது அது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தி அனுப்பிட்டாங்க. அவங்க பெண்ணு கேட்கல, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்தே ஆகணும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு முக்கியமான வேலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் தன் மகள் கூப்பிட்டதனால் வேறு சில நபித்தோழர்கள் அங்கே பணியில் வச்சுட்டு ஒரு சில முக்கியமான நபித்தோழர்களோடு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது மாதிரியான ஒரு சில, அதே மாதிரி காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, அது மாதிரி சில முக்கியமான நபித்தோழர்களோடு ரசூலுல்லாஹ் தன் மகள் வீட்டுக்கு வராங்க. உள்ள வந்த உடனே அந்த பச்சை குழந்தை உயிருக்கு போராடி கொண்டு மூச்சை மேலும் கீழே இழுத்து கொண்டு இருக்கு. அப்படி நெஞ்சிலிருந்து ஒரு வகையான சப்தத்தோட அந்த உயிர் பிரியறதுக்கு கடைசி கட்ட நேரம் ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை தூக்குறாங்க. தூக்கணும்னு கண்ணில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது, கடுமையா அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு அதிகமா அழுத உடனே பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தபிக்கி நீங்க அழுகுறீங்களா? உங்களுக்கு அழுகைலாம் வருமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ரசூலுல்லாஹ் அங்கே அகல்ல இருந்து முடிச்சிடலான்னு பார்த்தாங்க, நீங்க பார்த்துக்கங்க வேலையை அப்படின்னு. ஆனால் தன் மகள் என்ன தான் அழக்கூடிய விஷயத்தை பார்க்க கூடாதுங்கிறத நபிகளாருடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சோ என்னவோ, நபிகளார் அங்க வந்த உடனே அதே மாதிரி அழுதுட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, நீ அழுகுறீங்களே அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுக்கிற ரஹ்மத், அல்லாஹ் தன் நாடியவருக்கு இந்த ரஹ்மத்தை கொடுக்கறான். உள்ளத்துல இந்த கருணை குணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த அழுகை அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கூட மரணமாகும் போது ஒரு வகையான உள்ளத்துல ஒரு நெஞ்சு பகுதியில் ஒரு வகையான சப்தம் வருது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடியுது. அப்ப மவுத்துங்கிறது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வு அப்படிங்கிறது கிடையாது, அதுக்குள்ள ஒரு தனி ப்ராசஸ் அல்லாஹ் வச்சிருக்கணும், தனிப்பட்ட சில நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இடத்துல யார் ஒருவர் மரணத்திற்கான அந்த நேரத்தை அடைந்து வானவரை பார்த்து விட்டாரோ, வானவரை பார்த்தவுடன் அந்த வானவர்கள் ஒரு நல்லடியாராக இருந்தால் அவருக்கு சுபசோமனத்தை சொல்ல ஆரம்பிப்பார். அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் வெளியே வாங்க, அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் வெளியே வாங்க. இந்த உலகத்தில் நீங்க பட்டதெல்லாம் போதும், கஷ்டங்கள் எல்லாம் போதும், நீங்க அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் ரஹ்மத்தின் பக்கம் நீங்க வெளியே வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தால், அல்லாஹ்வை நம்பிய அடியாராக இருந்தால் அவருக்கு தான் அந்த அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு வந்தவுடனே அந்த அடியாருக்கு உலகத்தில் எதுவுமே இன்பகரமா இருக்காதான். அவருடைய மனைவி, பிள்ளைங்க, அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள், உலகத்தில் வாழக்கூடிய வேறு சில இன்பங்கள்லாம் அவர் திட்டமிட்டு இருக்கலாம். எந்த மனிதனாக இருந்தாலும் அப்படி திட்டமிடல் இருக்குமா இல்லையா? நம்ம எல்லாரையும் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அடுத்த வருஷம் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யணும், இப்படி 1008 திட்டமிடல் இருக்கலாம், 1008 சிந்தனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் தொலைச்சிருவார், வேண்டான்றுவார். எது வேணுமா, நான் அல்லாஹ்வை அடுத்து எப்ப சந்திக்கணும் அதுக்காக வேண்டி ஆவலோடு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அந்த இறை நம்பிக்கையாளர் ஆகிறார். அதான் ரசூல் அப்ப சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அதே நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஒரு பாவியான மனிதனாக இருந்தால் அந்த அடியானிடத்தில் அந்த வானவர்கள் தோற்றம் வரும். அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வேதனையின் பக்கமும் அவன் தண்டனையின் பக்கம் நீங்கள் வெளியேறுங்கள், நீங்க உலகத்தில் வாழ்ந்ததெல்லாம் போதும், அல்லாஹ் உங்களை தண்டனை கொடுக்க முடிவெடுத்துட்டான், இனிமேல் தண்டனையின் பக்கம் நீங்கள் வெளியேறுங்கள் என்று அந்த வானவர்கள் சொன்ன உடனே அந்த அடியார்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும் இன்பமா இருக்கும். எதுதான் வெறுப்பா இருக்கும், அல்லாஹ் மட்டும் பார்த்துடக்கூடாது, அல்லாஹ்வை எக்காரணத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டா கதை முடிஞ்சது, தொலைஞ்சது. இங்கேயே இவ்வளவு வேதனையோட இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம அவனையும் போய் பார்த்தோம்னா நிலைமை சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிடும். அவனை பார்த்துடக்கூடாது என்ற அளவிற்கு அவருடைய மனநிலை மாறிவிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ மரணத்தை பற்றி, அதனுடைய நிகழ்வுகளை பற்றி இதையெல்லாம் நம்ம தாய் தந்தை அடைஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய முன்னோர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மெல்லாம் அந்த மரண படுக்கையில் இருக்குமோ அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியல. சாதாரண ஏதோ தண்ணி தாகத்தில் இயங்குறாங்க போலுக்க,
பசிக்கு ஏங்குறாங்க பொழுக்க, அந்த மூச்சோட தயங்கி ஏங்குறாங்க, அப்படிதான் ஏங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. வேறு சில இயக்கங்கள் கூட அங்கே இருந்திருக்கலாம். நம்ம அதை உணராமல் அது மாதிரியான சில ஜனாசாக்களை நாம் கடந்து விட்டு வந்திருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்து நெருக்கத்தில் ஒரு அடியார் இருந்தால், ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னாங்க. யாராக இருக்கட்டும், அவர் மாற்று மதத்தவராக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. கடவுள் ஒருவன் தாங்கிறத ஏற்றுக்கிட்டு மௌத்தாவுங்க. ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற சிந்தனையோடு மௌத்தாவுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை உங்கள் மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். அதனால இதை சொல்லுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நினைவுபடுத்த சொன்னாங்க. நம்ம தாய் தந்தைக்கு நம்ம சொல்லணும். நம்ம குடும்பத்திலோ நமது அண்டை வீட்டாரிலோ யாராவது மௌத்து நெருக்கத்தில் இருக்கிறாங்க, 1000 வந்து பேசுவான், என்ன கடன் இருக்குன்னு கேட்பான். ரொம்ப முக்கியம் அது. அது எவ்வளவு இம்பார்ட்டன், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன் எது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. சொத்து பத்துக்களை விட, கடனை விட, அதெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்க தான் போறான். அதை விட மிக முக்கியமானது, ஈமானோடு ஒருவருடைய மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவருடைய கடைசி கட்ட நேரத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை அவருக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை கூட நம்மள நிறைய பேர், ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்க மௌத்தெல்லாம் அடையல, மௌத்தை அடைய நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது யாருனாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், யாருனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் தெரியுமா? எப்போ சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிச்சு தெரியுமா? துன்யாவையும் ஆகிரத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்த அடியார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வார். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னா துன்யாவிலேயே உயிர் இருக்குன்னு வைங்க. இப்போ சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி, யாருக்கு அது கஷ்டமே கிடையாது. சரி, இவ்வளோ தூரம் கெஞ்சுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு தான் போவோமேன்னு வந்துடும். அந்த வார்த்தை இஸ்லாம் சொல்லலை. துன்யாவை பார்த்த அதே அடியார் ஆகிரத்தை சேர்த்து பார்ப்பார், மாணவர்களையும் பார்ப்பார், தனது உயிரை பறிக்க வந்த மலக்குமாரையும் சேர்த்து பார்க்கிற நிலையில் ஒரு அடியாருக்கு வரணும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதுவும் ஒரு சில அடியாருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஏத்துக்கிறாம்ல, ஒரு சில அடியாருக்கு ஏத்துக்கல. யாருக்கு ஏத்துக்கல? யாரை ஏற்றுக்கல? அபூதாலிபுக்கா? அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் கடல்ல மூழ்கடிக்கப்படும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆமன்னா, நான் நம்பிக்கை கொள்கிறேன். பனி இஸ்ரவேல் மக்கள் எந்த கடவுளை ஈமான் கொண்டார்களோ அவனுக்கு அந்த கடவுள் பேர் கூட தெரியாது. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, சத்தியம் தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் அந்த பேரு கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அங்க என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் சொல்கிறான், ஆலான் ஒக்கத அசைத்த, இப்பதான் நீ நம்பிக்கை கொள்ளுவியா? உனக்கு எத்தனை சான்றுகள் அத்தாச்சிய கண்ணெதிரில் கடலை பிளந்து காட்டினேன். இப்ப இவ்வளோ காரியத்தை விட்டுட்டு, அதை நிராகரிச்சுட்டு மறுத்துட்டு கடைசி உயிர் போகுதுங்கும் போது நான் கடவுளை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொல்றியே என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு காஃபிராகவே அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது மௌத்து நெருக்கத்தை சொல்லிடலாம், அது வரைக்கும் நிராகரித்து வாழலாம்னு இருக்கக்கூடாது. சத்தியம் எப்போ வந்துச்சு அப்பவுமே ஏற்றுக்கொண்டு செல்லணும். கடைசி நேரத்தில் ஒருவேளை ஒருவர் மாற்று மதத்தவராக இருக்கலாம், வேறு கொள்கையில் இருக்கலாம், இணை வைப்பில் இருக்கலாம், குஃபுர்ல இருக்கலாம். அப்படிப்பட்டவருக்கு நம்மால முடிஞ்சது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நான் மன்னிக்கலாம். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு இதை நினைவுபடுத்துங்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்து மரண நெருக்கத்தில் நடக்கிற இன்னொரு காரியத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒரு அடியார் மரணித்த உடனே நடக்கிற முதல் கட்ட நிகழ்வு என்ன தெரியுமா? அவருக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்க நரகங்கள் எடுத்து காட்டப்படுது. நாங்கள் ரசூலுல்லாஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. அந்த அடியார் எங்கே செல்ல இருக்கிறாரோ அந்த இடத்தை அல்லாஹ் படம் முடிச்சு காட்டுவானா, இந்த இடத்துக்கு தான் நீங்க எதிர்காலத்தில் போக போறீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க, நரகத்துக்கு போக போறீங்க என்பதை அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்துக்காட்டப்படுது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்து கபரில் நடக்கும். தினம் தினம் காலை மாலை எடுத்துக்காட்டப்படுது. ஃபிரௌனுடைய ஆட்களுக்கு நரகம் எடுத்துக்காட்டப்பட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது மாதிரியான சில நிகழ்வுகளும் நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இவ்வளவு செய்திகள் பார்த்தோம்ல, அந்த நேரத்தில் கண் எப்படி இருக்கும், உடலுடைய ரோமங்கள் எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், ஒரு அடியானுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்த கட்டமா இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது, அந்த வானவர்களுக்கும் அந்த அடியாருக்கும் மத்தியில் ஒரு உரையாடல் நடக்கும். இந்த உரையாடல் இவர் பேசுவார். யார்கிட்ட பேசுவார்? வானவர்கிட்ட பேசுவார், வேறு யாருக்கு காதுல விழாது. இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வானவரிடத்தில் பேசிக்கொள்வாரை தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி கணவன் யாருடைய காதிலும் விழ போறதில்லை. அதை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. முதல் கட்டமாக ஒரு நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் வானவர்கள் வருவார்கள், தங்களுடைய தோற்றத்தை காட்டுவார்கள். பௌர்ணமி இரவில் நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமான ஒரு தோற்றத்தில் வானவர்கள் வருவாங்க. அஹமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. அந்த வானவர்கள் வந்த உடனே முதலே சொல்வது சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை தரட்டும்,
நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ கஷ்டத்தை, துன்பத்தை எல்லாம், சங்கடத்தை எல்லாம் சந்தித்து விட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நிம்மதியை தர இருக்கிறான். நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதே நேரத்தில் ஒருவர் கெட்ட அடியாராக இருந்தால், கெட்ட அடியாரை நிறைய இடத்துல பிரிக்கிறான். நல்ல அடியாரை ஒரே நிமிஷத்துல முடிச்சுட்டான், இவ்வளவுதான் நல்ல அடியார், சலாம சொல்லி ஆளை கூட்டு போயிருவாங்க, முடிஞ்சது. கெட்ட அடியார்களை வெரைட்டி அல்லாஹ் கவனிக்கிறான். வித்தியாசமான கோணங்கள்ல வச்சு அதுல முதல் கட்டமாக மார்க்கம் சொல்லுது. சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உலகத்தில் அநீதி இழைத்த அடியார்கள். இவங்க ஷிர்க் வைக்கல, இவங்க குஃபுர்ல கிடையாது, இவங்க நயவஞ்சகர்கள் கிடையாது, இஸ்லாத்தை வாழ்ந்து நம்பிக்கை கொண்ட மக்கள். ஆனால் இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க மாட்டார்கள். வணக்க வழிபாடாக மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் உங்கள்ட்ட இருக்க மாட்டாங்க. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சிருப்பாங்க. வட்டி வாங்கியிருக்கலாம், விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், மது அருந்திருக்கலாம், வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகளை விட்டு அலட்சியமாக விட்டிருக்கலாம், வழிபாடே தொழாமல் இருந்திருக்கலாம், அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தை மட்டுமே ஆசையோடு இருந்து மறு உலக வாழ்க்கையை பற்றி சிந்தனை இல்லாத வாழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்த அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த அடியார்கள்ட்ட வானவர்கள் வருவாங்களாம், வந்து கேட்கிற வார்த்தை குர்ஆன் வசனம். அவர்கள் கேட்பார்களாம், ஃபீம குந்தும், எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள்? வந்த உடனே கேட்கிற முதல் கேள்விதான், ஃபீம குந்தும், எப்படி இந்த உலகத்தில் வசித்தீங்க? 60 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, 45 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கல்ல, எப்படி வாழ்ந்தீங்க? இப்ப இந்த இடத்துல பதில் எப்படி சொல்லணும்? நான் வட்டி வாங்கினேன்னு சொல்ல இயலுமா? நான் அதிகமாக சாராயம் குடிச்சேன்னு சொல்ல முடியுமா? நான் ஏமாற்றி திருடி மற்ற நாணயமற்ற காரியங்களை ஈடுபட்டு வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த அடியார்கள் சொல்றாங்க, குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, நாங்கள் பூமியில பலகீனர்களாக இருந்துட்டோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கணும், அப்படிதான் நடந்திருக்கணும், ஆனால் பூமியில பலகீனர்களாக இருந்தோம். என் மனைவியுடைய நெருக்கடி, தாய் தந்தை நெருக்கடி, கணவன் நெருக்கடி, பிள்ளைங்க நெருக்கடி, சமூக நெருக்கடி, ஜமாத்தார்கள் நெருக்கடி, அவன் நெருக்கடி, இவன் நெருக்கடி, அதையெல்லாம் பார்த்தேன். இஸ்லாத்தை சரியா கடைபிடிக்க முடியல, இஸ்லாத்தை சரியான முறையில் பேண முடியாமல் போய்விட்டதுங்குவாங்க. எவ்வளவு அழகான பதில். நம்ம எல்லாருக்கும் அது கரெக்டாக பொருந்துமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இதே கேள்வி உங்கள்கிட்ட நீங்களே கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்கள் இஸ்லாத்தை எப்படி இருந்தீர்கள் உலகத்தில்? பதில் எப்படி வரும்? நான் பெர்ஃபெக்டா இருந்தேன், என் வாழ்க்கையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையும் நபி தோழர்கள் வாழ்க்கையும் ஒன்னாதான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நபிமார்களுக்கு சரி நிகராக வாழ நான் முயற்சி செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல முடியுமா? ஏதோ அறியாமல் தெரியாமல் ஒரு சில தப்புகள் அங்கனங்கன பண்ண அப்படியே சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. நம்ம மனசு வேணா நமக்கு ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்லலாமே தவிர, பெரும் பெரும் அநியாயங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்குது. அப்ப அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் கேட்கும் போது அந்த அடியார்கள் சொல்லுகிறார்கள், குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, நாங்கள் பூமியில் பலகீனர்களாக இருந்தோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் எதையாவது விட்டுட்டு போகலாம், பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் உள்ள சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஏமாத்துறான், நம்மளை நெருக்கடி கொடுக்குறான், முடியலை, அதனால் நாங்கள் பாவத்தில் ஈடுபட்டோம்ங்குவாங்க. இந்த பதிலை கொடுக்குறாங்க. உடனே அந்த வானவர்கள் கேட்பாங்க, அல்லாஹுடைய பூமி விசாலமா இல்லையா? இது எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வானவர்கள் கொடுக்குற பதில் தான் இஸ்லாமிய சமூகத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் கொடுக்குற பதில். மௌத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படித்தான் வரும் வார்த்தை. எப்படி வரும்? உனக்கு நெருக்கடி வருதுன்னே இருக்கட்டும், உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் பிள்ளைகளோ, உன் தாய் தந்தையோ, உன் குடும்பத்தாரோ, உன் சுற்று வட்டாரமோ உன்னை மார்க்கத்தை கடைபிடிக்க கூடாதுங்கிற நெருக்கடி கொடுத்தார்கள் வைங்க. அப்படி நம்ம சமூகத்தில் யாரும் இல்லை பெரிய அளவில். நம்ம சமூகத்தில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. மிஞ்சி மிஞ்சி போன ஒரு சில பாவத்தை செய்யத்தான் நெருக்கடி கொடுப்பாங்களே தவிர குஃபரை செய்ய நெருக்கடி கொடுக்குறாங்களா எந்த வீட்டில்? கணவன்மார்கள், மனைவிமார்கள் அப்படி யாரும் கிடையாது. ரொம்ப அரிதா சில சிற்கில் இருக்கிற ஆட்கள் வேணா உண்டே தவிர, மற்றபடி பெரும்பாலும் பாவத்தை செய்ய வேணா நமக்கு வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. வட்டி வாங்குங்களேன் அப்படின்னு மனைவிமார்கள் சொல்லுவாங்க. அல்லது வரதட்சணை வேற வேற பாவத்தை செய்ய தாயோ தந்தையோ குடும்பத்தாரோ நெருக்கடி கொடுப்பாங்க. இஸ்லாம் சொல்லுவது என்ன தெரியுமா? என்ன நெருக்கடி வரட்டுமே, பூமி விசாலமா இல்லையா? பூமியை நான் விசாலமா தான் ஆக்கினேன். உன் பூமி காயல்பட்டணுமா? உங்க பூமி சின்ன ஊரா? 4 தெருவா? 4 சந்து இருக்குதா? இங்கன ஓடன அவன் வந்துருவான், அங்கன ஓடன சித்தப்பா வந்துருவார், இப்படி இருந்துச்சா? எங்கேயாவது ஓடி இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கலாமா இல்லையா? அட பூமியில நீ பாட்டுக்கு வாழ்ந்திருக்கிற இவ்வளோ விசாலமான பூமியில் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு மரணிக்கும் போது நான் பலகீனனாக இருந்தேன்னு சொல்ற வார்த்தை சரியா? அல்லாஹ்வுடைய பூமியில ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்க கூடாது. இதெல்லாம் மாணவர்கள் சொல்றாங்க. எந்த அமலை பேண சொல்றாங்க? ஹிஜ்ரத் பண்ணி இந்த இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கலாமே, உன்னால இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல. நெருக்கடி, இது நெருக்கடிங்கிறது சும்மா சால்ஜாப்பு, சும்மா அடிச்சு விடுறது. மாணவர்கள்ட்ட வந்து என்னன்னா அமலை வந்து அந்த நேரத்தில் தன்னை மாட்டி விட முடியாதுல்ல. நான் அநியாயம் பண்ணிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், என்ன தண்டிச்சிருங்க அப்படியே சொல்லுவான். ஒரு அடியான் பேசுவான, பேச மாட்டான். அப்ப தன் பக்கத்தில் இருக்கிற நியாயம்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசணும். அந்த அடியான் பேசுகிறான், நாங்கள் பூமியில் பலகீனர்களாக இருந்தோம். பலகீனம்லாம் சும்மா வாய் வார்த்தை, ஏமாற்ற வார்த்தை. பலகீனம்னா பூமி எவ்வளவு விசாலமானதாக இருந்தது.
அந்த பூமியில் சென்று நீ எங்கேயாவது ஹிஜ்ரத் செய்து வாழ்ந்திருக்க வேண்டாமா, இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டாமா என்று அந்த வானவர்கள் சொல்லி அந்த வானவர்கள் அந்த அடியாரை கடுமையான முறையில் தாக்கி அந்த உயிரை மிக மோசமான முறையில் கைப்பற்றுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகளாரும் இதை பற்றி பல இடங்களில் நம்ம இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு நிகழ்வு. அதே போன்று இன்னொரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க தனி கேட்டகரி. இப்ப இந்த பக்கம் இருந்துச்சுல, இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஈமான் கொண்டவர்கள், ஆனால் வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லாது அப்படிப்பட்ட அடியார்கள். இன்னொரு குரூப் இருக்கு, இவங்க குஃப்ரு, இவங்க ஷிர்க்கு, எல்லா வகையான முசீபத்து உண்டு. எந்த அளவுக்கு முசீபத்தின் உச்சம் தெரியுமா இவங்கள்ட்டலாம்? அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்ப கட்ட வசனத்தில் அல்லாஹ் அவங்கள பத்தி பேசுறான். இவர்கள் எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுத்தவர்கள், அல்லாஹ் அருளியதை போன்று நானும் அருளுவேன் என்று சொன்னவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை மாற்றி அமைத்தவர்கள். அப்படிப்பட்ட அயோக்கியர்கள், பெரிய உச்சபட்சம் குஃப்ரு. குஃப்ருல என்னன்னா மூழ்கி போனவர்கள். இப்படிப்பட்ட அடியார்களுடைய மரண நெருக்கத்தை நபியே நீங்கள் பார்த்தால் அந்த வானவர்கள் என்ன தெரியுமா செய்வார்களாம்? பாசித்து ஐதீகம், தங்கள் கைகளை விரிப்பாங்களாம். 2 கையை அப்படி விரிச்சு நிற்பாங்களா வானவர்கள். அந்த கைகளை விரித்து விட்டு சொல்வார்களாம், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்க உயிரை நீங்களே வெளியே அனுப்பிடுங்க, உங்க உயிரை வெளியே கொண்டு வாங்க. இனிமேல் இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. உங்களுக்கு இந்த நொடி முதல் வேதனை ஆரம்பிக்குது. அவங்கள்ட்ட கேள்வி நடந்துச்சு, ஏன்பா இப்படி வாழ்ந்த அப்படின்னு ஒரு கேள்வி. இவன்கிட்ட கேள்வியே கிடையாது. இவன் கிட்ட அடுத்த கிட்ட ரியாக்ஷன் என்னது? நீ வெளியே வா, உன் கதை இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. இந்த ஒரு சில இடத்த கலவரம் நடக்கும். நீ வெளியே வாட, அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாங்கல்ல சில பேர் ரவுடிகள். நீங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம உள்ளே இருப்போம்னு தோணும். அதே சூழ்நிலையில் இந்த காஃபிர்கள் மனநிலை இருக்கும். நம்ம ரூஹ் உள்ளே இருந்துராதா, வெளியே போகாம இருந்துட்டா நல்லா இருக்குமே, நீ வெளியே வா அப்படின்னு நிற்பாங்க. உன் ரூஹ வெளியே ஏத்து. இந்த ரூஹுக்கு இந்த நாள்ல இருந்து வேதனை ஆரம்பம். இனிமேல் உன் வாழ்க்கையில நீ இன்பத்தை காண மாட்ட, இன்பம்ங்கிறது உன் வாழ்க்கையில கிடையாது என்று சொல்லி மிக கடுமையான முறையில் அந்த வானவர்கள் அந்த உயிரை கைப்பற்றுகிறார்கள் என்று இறைவன் தன் திருக்குரானிலே பேசுகிறான். எப்படிப்பட்ட ஒரு நலன் பாருங்க. இதையெல்லாம் சகஜமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நிகழ்வு நமக்கு தெரியல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய நெருங்கியவர்களுடைய மரண வேளையில் நீங்கள் இருக்கிறீர்கள் பக்கத்தில், உங்களை விட நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேங்கிறான். நான் அங்க நடத்துற காரியம், அங்க நடக்கிற சாம்ராஜ்யம் உனக்கு தெரியாது. அங்க உள்ள என்ன நடக்குது, ரூஹு பறிக்கப்படுகிறவன் படுகிற பாடு என்ன, அவன் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை விட நாம் மிக நெருக்கத்தில் அந்த அடியாருக்கு நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள யாருக்காவது சக்தி இருந்தால், இன் குன்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் போன உயிரை வெளியே கொண்டு வா பார்ப்போம், மறுபடியும் உடம்புக்குள்ள ஏத்து பார்ப்போம். நான் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா உயிரை, நீ மறுபடியும் உன் அடியான், உன்னுடைய உறவின்காரன், உன்னை சேர்ந்தவன், அவனுடைய உயிரை மறுபடியும் உள்ள கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சவால் விட்டு சொல்லுகிறான், அந்த காரியம் மரணிச்சுட்டா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. யாரும் வந்தது கிடையாது. நம்ம ஏன் இன்ன வரைக்கும் நிம்மதியா இருக்கோம் தெரியுமா? மரணித்த அடியார்கள் படுகிற துன்பத்தை இதுவரைக்கும் காதாலேயோ கண்ணாலேயோ பார்த்தது கேட்டது கிடையாது. இதுதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லுகின்ற வேளையில் ஒவ்வொரு ஜனாசா அவர் நல்லவராக அல்லாஹுவை பற்றிய பயத்தோடு வாழ்ந்த அடியாராக இருந்தால் அவர் சொல்லுவார், கத்திமூனி, சீக்கிரம் கொண்டு போங்க, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறான், சீக்கிரம் கொண்டு போங்க என்ன அப்படிங்குவார். அதே அந்த அடியார் கெட்டவராக, கெட்ட காரியங்களை செய்தவராக இருந்தால் அவர் சொல்லுவார், யா வைலாக ஐனத்தது ஹபூனபிஹா, என் கை சேதமை என்ன எங்க கொண்டு போறீங்க, எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்டால் நீங்கள் அங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க. அந்த வார்த்தை நம்ம பின்னாடி கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று நம்ம தூக்குறோம் நல்ல அடியாரா இருப்பார், அல்லது கெட்ட அடியாரா இருப்பார். ரசூலா சொன்னாங்க, நல்லடியாராக இருந்தால் சீக்கிரம் கொண்டு போய் அவரை அந்த இடத்தில் சேர்த்து விடுங்கள், கெட்டடியாரா இருந்தால் தோல்ல இருக்கிற சுமையை இறக்கிருங்க, சீக்கிரம், ரெண்டுமே சீக்கிரங்கிறாங்க, சீக்கிரமா கொண்டு போங்கன்னாங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் அவர் பேசுகிற, கதறுகிற, கத்துகிற, அல்லது நல்ல சந்தோஷத்தில் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டால் நீங்கள் அந்த இடத்தில் மயங்கி விழுந்து விடுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதர்களை, ஜின்களை தவிர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் அந்த அடியார்கள் கத்துகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க ரசூல்லா நம்ம காதுக்கு விழலங்க, அதுக்காக அது பொய்யாயிருமா? எத்தனை ஜனாசா பார்த்திருக்கோம், நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போனது, நம்ம தெருக்களை கிராஸ் பண்ணி போனதை, எவ்வளவு ஜனாசாக்கள் தூக்கி கொண்டு செல்வதை பார்த்திருக்கோம். என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? அவர் நல்லடியாரோ கெட்டடியாரோ, அவர் நேரத்தில் இப்படி பேசிட்டு தானே போவார். நல்லடியாரா இருந்தா இப்படி பேசுவாரு, கெட்டடியாரா இருந்தா இப்படி பேசுவாரு, நாம எப்படி பேச போறோமோ இப்படி யோசிச்சிருக்கிறோமா? இந்த சிந்தனையை ரசூலா ஊட்டுறாங்க. அதிகமா இதை சிந்திச்சு பாருங்க, நிறைய யோசிங்க. இது யோசிக்கிறது ஒரு வழிபாடுங்க. நம்ம திக்ர் ஒரு வழிபாடு இல்ல, துவா வழிபாடு இல்ல, தொழுகை நோன்பு ஒரு வழிபாடு இல்ல, ஹஜ் வழிபாடு இல்ல, ஜக்காத் வழிபாடு இல்ல, மரணத்தை பத்தி சிந்திக்கிறது ஒரு வழிபாடு. அதனால தான் ரசூலா காட்டுறாங்க, நிறைய சிந்திங்க. நான் மௌத்தாயிட்டா என் நிலைமை என்ன, துன்யா பத்தி சிந்திக்காதீங்க. என் ஜனாசா எப்படி குளிப்பாட்டுவாங்க, எப்படி கஃபன் போடுவாங்க, எப்படி போய் குழியில வைப்பாங்க, யாரெல்லாம் வந்து வருவாங்க, எந்தெந்த முக்கியமான விஐபிஸ் வருவாங்க, இதை யோசிக்காதீங்க.
அதுதான் உங்களுக்கு தெரியவே போறது இல்லையா? அது பிறகு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நீங்க நினைக்கலாம் இத்தனை பேர் வருவாங்க அத்தனை பேர் வருவாங்க. நீங்க இறந்த ஜனாசா உங்க குடும்பத்தாருடைய கையில கிடைக்காமல் கூட அல்லாவால் ஆக்க முடியும். முடியுமா இல்லையா? நஜ்ஜாஷின்னு ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமில்ல. அவர் வாழுகின்ற தருணத்தில் கிறிஸ்துவ கோட்பாட்டோடு வாழ்ந்தார். கடைசி நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்தான். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக ஏகத்துவம் வந்தது. ஏகத்துவத்தை ஏற்றார், இஸ்லாத்தை அடைந்தார். இஸ்லாத்தை வெளிக்காட்டல, சொன்னா நம்மளை விரட்டிடுவாங்க கொன்னுருவாங்கன்னு தெரியும். அப்படி இஸ்லாத்தை மறைத்து வாழுகிற ஒரு சூழ்நிலை, மறைத்து ஈமான் கொண்டார், மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழ வைக்கிறாங்க. அந்த அடியாருக்கு யோசிச்சு பார்த்துருப்பாரா, நம்ம ஜனாசாவை எப்படியெல்லாம் அடக்கம் செய்யப்படணும்னு எப்படிலாம கற்பனை இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு மாற்றமாக தான் அங்கே நடந்துச்சு. அங்கே எப்படி நடந்துச்சு? கிறிஸ்துவ முறையின் அடிப்படையில் தான் நஜ்ஜாஷி மன்னர் அடக்கம் செய்யப்பட்டார். நம்ம சிந்தனை அடிப்படையில் நடக்காது. நம்ம நினைக்கலாம் இப்படித்தான் என் ஜனாசா அடக்கம் செய்வாங்க, அதுக்கு மாற்றமாக நடக்கும். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது வெடிச்சு செத்துட்டோன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, ஜனாசா கையிலே கிடைக்காது. நம்மளை அப்படியே வந்து என்னன்னா கண்ணீரை தொடச்சிட்டு ஆள் போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். தொலை வைப்பாங்களாங்கிறதே சந்தேகங்கிற சூழ்நிலைக்கு போயிடும். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால், ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி ஒன்று எழுதுனாங்க ஒரு பேப்பரில், தினத்தந்தி அது மாதிரியான தின நாளிதழில் எழுதின ஒரு செய்தி. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சாலையில் நடந்து போகிறாரு, போகிற வழியில் செருப்பு வந்து போச்சு. செருப்பு அந்த செருப்போட போக முடியாதுல்ல, ஒரு செருப்பு வந்துருச்சு, ஒரு செருப்பு நல்லா இருக்கும், ஒரு செருப்பு போட்டு போக முடியாது, அசிங்கமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு வீட்டுக்காக தட்டுறாரு, தட்டி இந்த செருப்பு தூக்கி அங்கே வைக்கிறாரு. இந்த செருப்புங்க இருக்கட்டும் எங்களுக்கு தான், நான் அப்புறம் இன்னொரு செருப்பு போட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறேன், தூக்கிட்டு நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லபடியாக வச்சுட்டு போங்கிறாரு அந்த வீட்டுக்கார். அதே நபர் அடுத்த நாள் மௌத்தாயிட்டார். ஜனாசா தூக்கிட்டு வராங்க. இது கதை கதை தான், மற்றபடி நடந்த சம்பவம் இல்லை, ஒரு சின்ன கதை. அவர் ஜனாசா தூக்கிட்டு வராங்க. வரும்போது திடீர்னு கடுமையான மழை, தூக்கிட்டு போக முடியாத கபஸ்தானுங்கிற இடம். அப்படிங்கும்போது கதவை தட்டுறாங்க அதே வீட்டில். இந்த ஜனாசாங்க வச்சுக்கலாமா, ஒரு மணி நேரம் மழை விட்டுன்னு, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போயிருக்கு. உங்க செருப்புக்கு கொடுக்குற மரியாதை எது கொடுக்க மாட்டான், உங்க உடம்பு கொடுக்க மாட்டான். இதான் உண்மை. பிஞ்ச செருப்பு தானங்க, அதை எவனா தூக்கிட்டாது போவானா, ஒருத்தர் போக மாட்டான். உன் செருப்புக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற மரியாதையை கூட செத்ததுக்கு அப்புறம் உன் ஜனாசாவுக்கு உன் பிரேதத்துக்கு உலகத்தில் எவனும் மதிப்பு கொடுக்க மாட்டான்னு புரிய வைத்த ஒரு கதை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. மவுத்தாயிட்டா நம்மகிட்ட அடுத்த கட்டமா நம்ம குடும்பத்தாட்ட கேட்கிற கேள்வி என்ன, யாரா இருக்கட்டும் கேட்கறது என்னது என்ன கேட்பாங்க, எப்ப தூக்க போறீங்க? அடக்கம்லாம் முன்னாடி பண்ணுங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. எப்ப தூக்க போறீங்க? தூக்குறது முதல்ல சொல்லுங்க. இந்த தூக்கினா நாங்கள் வீட்டை கிளீன் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த கட்ட வேலைக்கு போனோம். முதல்ல தூக்குங்க. நீங்க போய் அங்கே உட்காந்து பாத்தியா ஓதுங்க, என்ன பண்ணுங்க எங்களுக்கு தெரியாது, தூக்கிருங்க, அவ்வளவுதான். எப்ப தூக்குறீங்கிற கேள்விதான். இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம லேசில் இந்த உலகம் மறந்துடும். நம்மளால யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தன்னுடைய தந்தையுடைய தாய் தந்தையை, தாயுடைய தாய் தந்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க? எத்தனையோ பேர் கும்மா மௌத்தாயிட்டாங்கல்ல, மௌத்தான ஆட்களை வச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களுடைய தாயை தந்தையை சிந்திச்சிங்க? சரி, சிந்திச்சிங்கன்னே வைக்கட்டும், எதை தெரியுமா சிந்திச்சிருப்பீங்க? என்னையெல்லாம் சின்ன பிள்ளையில எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, அப்படி சிந்திச்சிருப்பீங்க. எங்க தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, அப்படி சிந்திச்சிருப்பீங்க. பிள்ளைகள்கிட்ட பேசும்போது என் தந்தை என்னை எப்படி அடிச்சார் தெரியுமா, நான் உன்னை அடியா அடிக்கிறேன், இப்படி பேசுவோம். ஆனால் நம்முடைய மரணம், அவங்களுடைய மரணத்தை பற்றியோ மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்திச்ச காலங்கள் கிடையாது. வாங்க சொல்லி முடியும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நம்மை எத்தனையோ பேர் நம்மை நினைத்து கொண்டு இருப்பார்கள் என்ற எண்ண ஓட்டத்தில், ஒரு பெருமை குணத்தில், ஒரு அதிகப்படியான கற்பனை குணத்தில் வந்து என்னென்னா, நம்ம இவங்களால நினைப்பாங்க நம்ம மௌத்துக்கு அப்புறம் பல வருஷம் நம்ம பேர் நிலைச்சு நிற்கும், ஒரு வருஷம் நின்றுட்டா பெரிய விஷயம், ஒரு மாதம் நம்ம வீட்டில் நம்ம பேரை பற்றி பேசிவிட்டால் பெரிய விஷயம். அதுவும் எப்படின்னா, ஒரு அசம்பாவிதமான மரணம் வேண்டுமானால் உலகத்தில் கொஞ்ச நாள் பேசலாம். ஒரு திடீர் ஒரு விபத்தில், ஒரு மோசமான கோர விபத்தில் மௌத்தாயிட்டோம் நீங்கள், நம்மளை பற்றி ஒரு வார காலம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் மௌத்தாயிட்டாம, இந்த பொண்ணு மௌத்தாயிட்டாம, இந்த பொம்பளையால் மௌத்தாயிட்டாம, அந்த ஆம்பளையால் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாதாரண ஒரு மரணம்னா உங்களை எல்லாம் அந்த ஒரு நாள் பொழுதில் மறந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண நியூஸ், பின்னாடி வரக்கூடிய ஸ்க்ரோல் பண்ணுற நியூஸ் மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. இப்போ அப்படிப்பட்ட இந்த துன்யா வாழ்க்கையில் இவ்வளவு இலகுவான முறையில் நம்ம எத்தனை பேர் நம்முடைய தாயை தந்தையை மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்தோம். அதனால் மௌத்தை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பது, நான் மௌத்தாயிட்டா அல்லாஹ் கிட்ட நான் எப்படி பிடிக்கப்படுவேன், அல்லாஹ் என்னை எப்படி விசாரிப்பான், வானவர்களிடத்தில் நான் எந்த நிலையில மாட்டிக்கொள்வேன், இந்த சிந்தனையை நீங்கள் அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். உமர் ரத்தியல்லான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இன்னைக்கு மாலை வரும். நம்ம வந்து என்னன்னா 40 வருஷம் கழிச்சு மாலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாலையை விட்டுருங்க, எத்தனை வருஷ காலம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு ஸ்கெட்யூல் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன திட்டம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன திட்டம், 60 என்ன திட்டம், 70 என்ன திட்டம், எந்த ஊரில் பிளாட் வாங்கணும் இப்பவுமே பிளானிங். இந்த இடத்துல வாங்கி போட்டோம்னா அடுத்த 30 வருஷம் கழிச்சு 15 லட்சமா மாறிடும், 1 லட்சம் லேண்டு இப்படி. அப்ப இது மாதிரி திட்டமிடல் அதிகமாக இருக்கிறது. உமர் ரத்தியல்லான் அவர்கள் சொன்னார்கள், காலையை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காது, மாலை அடைந்தால் நாளைக்கு காலையில் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கவே நினைக்காத, நீ இருக்கிற இல்லை நினைக்காத. அப்படி நீ நாளை மறுநாள் இருப்பேன்னு முடிவெடுத்துட்டு அமல் இருக்காது, இருக்க மாற்ற முடிவெடுத்து பாரு, உன்னுடைய சிந்தனையே மாறிடும், உன் செயல்பாடு மாறிடும். அப்படிங்கிற உமர் ரத்தியல்லான் அவர்கள் ஒரு அறிவுரையாக மக்கள் மத்தியில் சொன்ன ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மரண நேரத்தில் நடக்கக்கூடிய வேறு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்குதான், குர்ஆன் நமக்கு சொல்லுது. இன்னும் நிறைய இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள்ட்ட பேசுறது, வானவர்கள் சில பேர்கிட்ட பேசுறது, அது என்னென்ன நிகழ்வுகள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க